இது மகிமை நேரம். மகிமை டியின் நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர் என்கிறதான தலைப்பிலே இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அற்புதம், பிறவி குருடன் ஒருவனை கர்த்தர் சுகமாக்கிய ஒரு அற்புதம். பிறவி குருடன் வாழ்விலே கர்த்தர் சுகம் கொடுத்ததான ஒரு அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 25வது வசனம் வரை அடங்கி இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 4வது வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்ததான ஒரு சம்பவம். ஒரு ஊருக்கு கர்த்தர் செல்கிறார். அந்த ஊரில் ஒரு பிறவி குருடனாய் ஒருத்தன் இருக்கிறார். கர்த்தர் அவனை பார்த்து அவனுடைய கண்களில் உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அதை கண்களில் வைத்து அதை தடவி சீலோவாம் என்கிற குளத்திலே சென்று கழுவும்படியாக சொல்கிறார். அவன் பார்வையடைகிறவனாய் கூட காணப்படுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், என்னுடைய கண்கள் நன்றாக தெரிகிறது, அப்போ எனக்கு எதற்கு இந்த பிரசங்கம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுக்கான இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த குருடனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அந்த குருடனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் இருக்கிறது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கண்ணை மூடினால் நமக்கு எப்படி இருட்டாக இருக்கிறதோ அதே போல் தான் அவன் கண்ணை திறந்திருந்தாலும் ஒரு இருட்டாக இருக்கும். எந்த காரியங்களும் அவனால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. எந்த விதமான வெளிச்சமும் அவனுக்கு தெரியாது. கலர்ஸ் எதுவும் தெரியாது. எதுவுமே அவனுடைய தாயை தகப்பனை அவனுடைய சொந்த சரீரத்தை கூட அவனால் பார்க்க முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு இருளின் மத்தியில் இந்த பிறவி குருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தேடி செல்கிறார். ஆண்டவர் சென்று இந்த குருடனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் கூட காணப்படுகிறார். கர்த்தர் இவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்ததினால் அவனுக்குள்ளாக காணப்பட்ட இருள் எல்லாம் நீங்கி எல்லாம் வெளிச்சமாய் மாறினது. எல்லா இருளையும் கர்த்தர் மாற்றி வெளிச்சமாய் மாற்றுகிறார். இயேசு அவனுடைய கண்களை தொட்டார். அவர் தொட்டவுடனே அவனுடைய கண்களில் இருந்த இருள் நீங்கி போனது. அந்த இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறினது. இன்னைக்கு நம்முடைய கண்களை நம்ம யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு 2 அழகான கண்களை கொடுத்திருக்கிறார். அவர் கண்ணின் கருவிலியை போல நம்மை காக்கிறார். நம்முடைய கண்களையும் காக்கும்படியாக 2 இமைகளை கொடுத்திருக்கிறார். அழகான ஒரு கருவிலியை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில திறக்கப்படாத ஒரு கண் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட வேண்டிய ஒரு கண் இருக்கிறது. அதுதான் என்னது என்று சொன்னால் நம்முடைய மனக்கண். எபிரேயர் புஸ்தகம் எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கிறது 2 கண்கள். ஆனால் நம்முடைய பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது திறக்கப்பட்டிருக்கிறதா, அது அடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிரகாசமான மனக்கண்கள் நம்மிடத்தில் திறக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் நம்ம உலகத்தை சுற்றிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதா நாம் பார்க்கிறோம். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கடைசி காலத்திலே நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், முதியோர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், சிறு பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு வாலிபர்களாக நீங்கள் இருக்கலாம், இன்னைக்கு பெரியவர்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் தரிசனம் பார்க்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தீர்க்க தரிசனம் பார்க்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஏன் நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை. பிரகாசமான மனக்கண்களில் ஒரு இருள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை தொட வேண்டும். அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த தரிசனத்தை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அன்பானவர்களே,
கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் மட்டும் போதாத ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்கு இந்த பிரகாசமான மனக்கண்கள் மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு தாவீதின் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. அந்த 1வது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? 1வது சங்கீதம் 2வது வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன், இரவும் பகலும் அது என் தியானம். எப்படி தாவீது ஒரு ராஜா இன்னொரு சமூகத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வேதம் நாளெல்லாம் எனக்கு தியானமாக இருக்கிறது. அவர் ஒரு ராஜா, எப்படி அவரால் மட்டும் நாளெல்லாம் வேதாகமத்தை தியானிக்க முடியுது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் நம்ம பைபிள் எடுத்து படித்தாலே சிலவங்களுக்கு என்ன படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, வேதாகமத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. வேதாகமத்தை படிக்கிறப்ப ஒரு கதை புஸ்தகத்தை படிக்கிற போல படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வேதாகமத்தில் உள்ள ரகசியங்கள் ஏன் நமக்கு புலப்படலை அப்படின்னா, நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால தான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உள்ளார்ந்த அற்புதமான காரியங்கள் நமக்கு புலப்படாமல் காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் தம்முடைய கைகளை வைத்து நம்முடைய பிரகாசமான மனக்கண்களை தொட வேண்டும். அவர் நம்முடைய கண்களை தொடுகிறபடியால், அவர் நம்முடைய கண்களை தொட்டபடியால் நாம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆராய முடியும். அப்போ நம்மளும் வேதத்தை படிக்கிறப்போ இன்னும் படிக்கணும் ஒரு ஆர்வம் வரும். நம்மளும் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். நம்மளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் தமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றுகிறவராய் கூட காணப்படுவோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக எழும்புகிறவர்களாய் கூட காணப்படுவோம். பாருங்க, பவுல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பவுல், சவுலா இருந்த மனிதனை கர்த்தர் பவுலா மாற்றிருக்கிறார். எப்படி? அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு செதில் போன்ற ஒரு காரியம் விழுந்தது. எப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் ஆண்டவரை மெய்யான தெய்வமாய் கண்டு கொண்டார். ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் எழும்புகிறவராய் கூட மாற்றப்பட்டார். இன்னைக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை வைத்து நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை உங்களிடத்தில் காணப்படுகிறது. எனவே இந்த குறையை மாற்றும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை தொட வேண்டும். எல்லாருக்குள்ளாகவும் அந்த ஒரு வாஞ்சை வர வேண்டும். எல்லா ஊழியர்காரர்களை பார்க்கும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வேதாகமத்துள்ள ரகசியங்களை அறிகிறவர்களாய் கூட காணப்படுவார்கள். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதகரமான ரகசியங்கள் அவர்களுக்கு புலப்படும். இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படணும். கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்படணும். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். இந்த பிறவிக்குருடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்களை திறத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் திறப்பதற்கு இன்று சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்வீங்களா, ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறங்க, எங்களுடைய மன கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லுவீங்களா? அப்படியே நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் அந்த சம்பவத்தை நம்ம நினைத்து பார்ப்போம். அந்த பிறவி குருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரகாசமான மனக்கண்களை இன்றிலிருந்து நாம் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இன்றைக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிரகாசமான மனக்கண்களை நீங்கள் திறங்க. உங்களுடைய கரங்களை வைத்து நீர் தொடுங்க. ஆண்டவரே, நானும் தீர்க்க தரிசனம் பார்க்கணும். இந்த கடைசி காலத்தில் உமக்காக நான் எழும்பணும், உம்முடைய காரியங்களுக்காக நான் உற்சாகமாக எழும்பணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எனக்கு தாங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்கிறீங்களா? சோதர ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடத்தக்க கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்பான இயேசு கிறிஸ்துவே, அப்பா இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தில் யார் யார் என்னுடைய பிரகாசமான மனக்கண்களை எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறிவீர். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை வைத்து எல்லாருடைய கண்களை நீர் தொடுங்க.
எல்லாருடைய மனக்கண்களும் இந்த நேரத்தில் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு நாமத்தினால எல்லாரும் வேதாகமத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் கடைசி காலத்தில் உமக்கென்று தீர்க்க தரிசனிகளாய் எழும்பணும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் தரித்து கொள்ளணும். அதற்கு பிரகாசமான மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.